சூர்யா மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் என்ற நிகழ்ச்சியில் நாம் திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய சூர்யா மருத்துவமனை பல்வேறு நோய்களை தீர்க்கும் வகையில் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா பச்சிளம் குழந்தைகளை மிக சிறப்பான முறையில் இன்று சிகிச்சை அளித்து மிக வெற்றிகரமாக நடத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது குறித்து அந்த பச்சிளம் குழந்தையினுடைய தந்தை நம்மளிடம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எங்கேருந்து வந்திருக்காங்க என்னங்கிறத கேட்கலாம். சார் வணக்கம். நீங்கள் இப்போ உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் விவரத்தை? என்னோட பேர் பால்துறை. நான் நெல்லைத்திருத்துங்க ஒரு சின்ன கிராமம் தான், மானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குது. என் குழந்தை என்னென்னா 8வது மாதம் ஸ்டார்டிங்லேயே பிறந்துட்டாங்க. ரொம்ப முன்னக்கூடியே ரொம்ப அட்வான்ஸாக பிறந்துட்டாங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 900 கிலோ தான். அப்போ அங்கே எனக்கு குழந்தை பிறந்தது இந்திராணி ஹாஸ்பிட்டல், அதாவது சூப்ரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அங்கே பிறந்து அப்போ மிட் நைட்டில் ஒரு 11:40 இருக்கும். அப்போ பிறந்தாங்க. இப்போ குழந்தைங்க வெயிட் கம்மி, 2வது மூச்சு திணறல் வரும். ஏன்னா இது எல்லாருக்குமே முன்னக்கூடி பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள டாக்டர் சொல்லும்போது அவங்க எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. நம்பியப்பன் போகிறீங்களா, சூர்யா போகிறீங்களா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு நம்பியப்பனாக தான் இருந்துச்சு. அப்போ தான் திருப்பி அந்த டாக்டரை கூப்பிட்டு நம்பியப்பனை விட சூர்யா ஹாஸ்பிட்டல் பச்சிளம் குழந்தைகளை நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ண போய் தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஒரு பயத்தோடு தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே 100% சொல்கிறேன், தரமான ஹாஸ்பிட்டலு. என் குழந்தைங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு குழந்தைய இன்றைக்கி வெளியே எடுக்கிறாங்க. என்ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றுறாங்க. நாளைக்கு 2வது குழந்தைய வெளியே எடுக்கிறதா அஜய் பிரகாஷ் சார் சொல்லியிருக்கிறாரு. அந்த சாருடைய ஒரு என்ன சொல்ல, இதில் இவங்களோட லோகோவில் சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட்னு எழுதியிருப்பாங்க. அதை உண்மையிலே ஃபாலோ பண்ணுறாங்க. உண்மையிலே மகிழ்ச்சி. அதாவது உங்கள் குழந்தைய இப்போ சிகிச்சை அறுவை சிகிச்சை மூலமாக உங்களை இது பண்ணாங்களா, இல்லாட்டி வேறு மருந்து முறையிலையா அல்லது மாற்று வழிகள் என்ன சொல்லி உங்களுக்கு? நார்மல் டெலிவரி தான். வயிறு வலிக்குன்னு சொன்னாங்க. அந்த ஹீட்னால் வர்ற வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு மதியம் அந்த இளநீர் அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் கேட்கும்போது வலி குறையலன்ட்டாங்க. சரி ஓகே, இனிமேல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி சும்மா ஒரு நார்மல் செக்கப்புக்காக தான் அந்த சூப்ரி ஹாஸ்பிட்டலுக்கு என் வீட்டம்மா கூப்பிட்டு வந்தேன். டாக்டர் அஜய் பிரகாஷ் உங்களுக்கு எந்த வகையில் வழி நடத்தினாங்க? அவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்போ கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் எதுவும் சொல்லியிருக்காங்க? அவங்க உண்மையில் ஒரு மனிதாபிமானம் மிக்க மக்கள். அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல தலைவர் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் தொண்டர். அதே மாதிரி தான் அஜய் பிரகாஷ் சார் அவங்க எல்லாரையும் நல்லபடியாக வழிமுறை நடத்தி வைக்க போய் தான் இன்றைக்கி என் குழந்தைங்க 2 உயிரோடு இருக்குது. இப்போ இரட்டை குழந்தைகள். இரட்டை குழந்தை. இந்த இரட்டை குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இப்போ சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குங்கிறத நீங்கள் எப்படி உணர்றீங்க? ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சார். இப்போ பார்த்தோம்னா அந்த குழந்தை மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே சூர்யா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே டாக்டர், அதாவது அஜய் பிரகாஷ் மிக சிறப்பான முறையில் சிகிச்சை அளித்து அந்த குழந்தைகளை காப்பாற்றியிருக்கிறாங்க. அந்த பெற்றோர் நமக்கு உண்மையிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அது ஒரு தலைவன் எப்படி இருப்பாங்களோ அந்த வழி, அதாவது தலைவர் வழியே தொண்டர் அப்படிம்பாங்க, அதேமாரி அங்கே நிர்வாகமும் மிக சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியுது. இதற்கு